இது வரைக்கும் யாருமே பண்ணாத சாதனை திமுக ஆட்சியில இருக்கட்டும், அதிமுக ஆட்சியில இருக்கட்டும், யாருமே பண்ணாத சாதனை 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசனும் அண்ணனும் சேர்த்து சொல்றேன், மொத்தம் 8 அமைச்சர்கள் பாத்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்திற்கு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது தமிழகத்துல எத்தனையோ அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து உருவாங்கினாங்க. அவங்கள இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸா கிடையவே கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து ஒரே ஒரு ஆளு அமைச்சர் பதவியில இடம் பெற்றிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பிரேக்கிங் நியூஸே அதுதான். தமிழ்நாட்டு முழுவதுமே பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு வரைக்குமே 3 நாள் ஆகுது. அந்த பிரேக்கிங் நியூஸ் குறையாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. அதுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நீங்களே சொல்லுங்க, சோ தமிழகத்துல எத்தனையோ அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இப்ப இருக்க ஜெயிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எத்தனை அமைச்சர்கள் வந்திருந்தாங்க, அவங்களாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்தாங்களானாக்கா கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு அண்ணன் ஒரு அமைச்சர் பதவி இடம் பெற்ற உடனே அது மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. அதுதான் இன்னைக்கு பேசு பொருளாவே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, விடுதலை சிறுத்தை கட்சி தான் எங்க போனாலும் மைய புள்ளியாவே இருப்போம் என்றது அண்ணன் திருமாவளவன் சொன்னது நிஜம்தான் என்றது நிரூபிக்கப்படுது. விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேண்டும் நினைக்கக்கூடிய கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா விஜயானனுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக அதிமுக கூடயும் கூட்டணி இருந்திருக்காங்க, திமுக கூடயும் கூட்டணி இருந்திருக்காங்க. ஆட்சியில அதிகாரத்திலும் பங்கு கேட்டா நீங்களாம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு ஆசைப்படலாமா என்றது ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல நம்ம ஒதுக்கி போட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சியில அதிகாரத்துல நம்ம கேட்காத முன்னாடியே விஜயானன் போய் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு நன்றி உள்ளவனா, எந்த அளவுக்கு நன்றி விசுவாசமா நம்ம இருக்கணும்ன்றத நம்ம உணரணும். அது மட்டும் கிடையாது, நம்மளும் அவங்களுக்கு 2 சீட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா அண்ணன் விஜயானன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இத்தனை ஆண்டுகளாக திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஆட்சியில அதிகாரத்திலும் பங்கு தராம நம்மள ஓட்டு எண்ணிக்கை மட்டும் வச்சுக்கொண்டு, சீட்டு எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மள ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவளுக்கு கேவலமா வச்சிருந்தாங்கன்றதா உண்மை. சங்க தமிழ் அண்ணன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த யூடியூப் சேனலை வச்சு திமுகவை கீன்னு கீர்த்தின்னு இருக்காரு. உண்மையுமே திமுகவை கீக்கணும்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னாக்கா திமுகவும் ஜாதி ஒழிக்கணும் என்றது பல திட்டங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. ஜாதியை ஒழிக்கணும்னு விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உழைச்சுன்னு இருந்தாங்களோ அதை விட பல மடங்குன்னு சொல்ல முடியாது, அதோட குறைவான ஒரு மடங்குல திமுகவும் இருந்தது. அவங்களும் சப்போர்ட் ஆதரவு அடிப்படையில தான் சில இடத்துல ஜாதி ஒழிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்குமே ஜாதியின் அடிப்படையில சில தெருக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி குறிப்பிட்டு தெருவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு எடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில தான். அதே போல திமுக ஆட்சியில நிறைய நல்ல திட்டங்கள் நல்ல உதவிகள் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சிருக்காங்க. ஆனா மக்கள் முன்னாடி போய் ரீச் ஆகல. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதுதான் மக்கள் முன்னாடி செம்ம ரீச் ஆச்சு. நண்டி சின்ன சின்ன சலுகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் செய்தியா தான் இருந்தது நண்டி, வெறும் நியூஸா தான் இருந்தது நண்டி. ஆனா மக்கள் முன்னாடி போய் அந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெறவே இல்லை. தமிழ்நாட்டின் அமைச்சராக விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து முதல் முறையாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவானதுக்கு ஒரே காரணம் அண்ணன் விஜயானன் தான். அவர் இல்லைன்னா இந்த மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாரும் பழைய நிலைமையிலேயே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருப்பாங்க. இது மக்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் விஜயானன் ஜெயிச்சாரு.